இதுதான் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி தான் நிற்கிறோம். இந்த கேம்பஸ்க்கு எப்படி வழி வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னா வால்கவில் நடந்து வர டிஸ்டன்ஸ் தான் 2 கிலோமீட்டர். அண்ட் நான் நடந்து தான் வந்தேன். ஏன்னா வர வழியில் இந்த பக்கமாக இருக்க சிக்ரி கேம்பஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா அழகப்பா யூனிவர்சிட்டி இந்த வர வழியில் தான் இருக்குது. தென் ஸோ அழகப்பா இங்கே கூடி தான் பார்க்க முடியும். அதனால இந்த பக்கமாக நடந்து வந்தேன். இந்த பக்கமாக காலேஜ் மெயின் கேம்பஸ். ஹலோ எவ்ரிவன், நான் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் இன்னைக்கு 73 இயர்ஸ் ஆஃப் லெகசி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடிக்கு தான் வந்திருக்கேன். நிறைய பேர் நம்மளுடைய சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது, அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போதும். இந்த வீடியோவில் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக இந்த வீடியோ நான் கவர் பண்ணிடுறேன். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நம்ம வீடியோ கேம்பஸ் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ப்ரோ. ஸோ இந்த கேம்பஸ் அப்ராக்சிமேட்டாக 200 ஏக்கர் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸுடைய வரைபடத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. நாம இப்போ இங்கே நிற்கிறோம், மெயின் கேட் இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த கேம்பஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பார்க்குறது இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் சார் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வச்ச மரத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போலவே அதுக்கு அடுத்த பக்கமாக பண்டித ஜவஹர்லால் நேரு அதே டைமில் வச்ச மரத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுளில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு 73 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸை நம்ம பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கிடச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். பார்த்துருப்போம் இந்த காலேஜோடைய வெப்சைட் அண்ட் நிறைய பத்திரிகை நாளிதழில் இந்த காலேஜை பற்றி கேள்விப்படுற எல்லா இடத்துலையுமே இந்த ஐகானிக்கான இந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ கவர்மெண்ட் கேம்பஸ், ஓகே, கவர்மெண்ட் கேம்பஸ் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இருக்காது அப்படின்னு நினைப்போம். அதுக்கு எல்லாமே இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. நிறையா இங்கே வெல்கமிங்காக இருக்கிற மாதிரி நிறைய க்ரீனரியாக செடி ட்ரீஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஸோ வெல்கமிங்கான ஒரு என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. இந்த பக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் டே ஸ்காலர் வரவங்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த பக்கமாக இருக்குது. அண்ட் ஸ்டாஃப்க்கு அந்த பக்கமாக தனியாக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேம்பஸ் 1952 வள்ளல் கொடையாளர் டாக்டர் ஆர்.எம். அழகப்ப செட்டியார் அவர்களால் நிறுவப்பட்டது. அந்த டைமில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த கேம்பஸ் உருவாக்கப்பட்டது. அப்புறமா 1966 இந்த கேம்பஸை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட் கேம்பஸாக இருக்குது. அண்ட் 2009 அட்டானமஸ் கேம்பஸாகவும் இந்த கேம்பஸ் மாறிட்டு நேக்கில் B++ கிரேடில் இருக்காங்க. அண்ட் NARF படி இன்ஜினியரிங்கில் 150 to 200 இந்த ரேஞ்சில் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர அஃபிலியேட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் டாப் காலேஜாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருந்த GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்ட் GCE சேலம், அதுக்கடுத்து 3வது இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கக்கூடிய காலேஜ் இந்த காலேஜ் தான். ஸோ இது ரேங்க் வைஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த வரிசையில் கவர்மெண்ட் காலேஜில் 3வது இடத்துல இந்த காலேஜ் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே க்ளோசிங் கட் ஆஃப் CSCயில் OC கம்யூனிட்டியில் லாஸ்ட் இயரில் 192 இந்த கட் ஆஃபில் CSC டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் ரேங்கிங்கை பார்க்கும்போது ஒரு 6000க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணவங்க இங்கே இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி கோர் மெக்கானிக்கல் அண்ட் சிவிலில் 30,000, ஜென்ரல் ரேங்கில் 30,000 ரேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் இருக்காங்க. இங்கே இன்டேக் ரொம்ப கம்மி, லிமிட்டடான சீட், டாப் கோர்ஸை குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அண்டு மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள்இயில் மட்டுமே 120 இன்டேக் இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே 60 இன்டேக் இருக்குது. ஓவராலாக இங்கே 660 சீட் இருக்குது, 660 சீட்ஸ் இருக்குது யூஜியில். அண்ட் இங்கே பார்ட் டைம் ப்ரோக்ராம் இருக்குது, பார்ட் டைமையும் சேர்த்து. பார்ட் டைமில் CS மட்டும் இல்லை, அதை தவிர்த்து இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. எல்லாருமே 60 சீட் இருக்குது. பார்ட் டைமை பொறுத்தவரையில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா GCT கேம்பஸில் என்ன ப்ரொசீஜர், சேம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த கேம்பஸில். பார்ட் டைம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும் இந்த கேம்பஸில் பார்ட் டைம் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக இன்ஜினியரிங் பற்றி மெயினாக கவர் பண்ணலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ கேம்பஸ் ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கேம்பஸை க்ரீனரியாக வச்சுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க செடிகளுக்கு நீட்டாக தண்ணி வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழமையான கேம்பஸ் உள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை எப்போவுமே கொடுக்குற மாதிரி இங்கே உள்ள பழமையான மரங்கள் பேசிக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய மரங்களை பார்க்க முடியுது. கேம்பஸ் உள்ளேயே ஒரு க்ரீனரியான அட்மாஸ்பியர் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு சீரியஸான பிளேஸாக இந்த பிளேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் 2 கிரவுண்ட் இருக்குது. அதில் நாம் இப்போ பார்க்குறது ஒன் ஆஃப் த கிரவுண்ட். இதுக்கப்புறமா உள்ளே கிரவுண்ட் இருக்குது. ஸோ இதை வாலிபால் கிரவுண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயின் பில்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பில்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஐகானிக்காக இருக்குது. அந்த ஓல்டாக இருந்தாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு பொக்கிஷமாக முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, அட்மின் பிளாக்ல என்ட்ரானோம் அப்படின்னா டாக்டர் ஆர்.எம். அழகப்ப செட்டியார் அவருடைய ஸ்டாச்சுவை பார்க்க முடியுது.
காலேஜோடைய மினியேச்சர். நாம் இப்போ இந்த அட்மின் பிளாக் உள்ள தான் இருக்கிறோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டல், குப்புசாமி நாயுடு ஹாஸ்டல். இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். காலேஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலுடைய மினியேச்சர். இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான லேபரேட்டரி பிளாக். சார் நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு மினியேச்சர் இருக்குது. அது மூலமாக நம்ம பார்த்துக்க முடியுது என்னென்ன பில்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இதுதான் இந்த காலேஜோடைய ஓவரால் மினியேச்சர். நாம் இப்போ பார்த்த எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்க முடியுது. இது மெயின் ரோட். மெயின் ரோட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த பக்கமாக பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் அங்கே இருக்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இதுதான் காலேஜ். 200 ஏக்கரில் ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் சிக்கரி இந்த பக்கமாக தான் இருக்குது. அட்மின் பேக்கில் நம்ம ஒரு 70 இயர்ஸாக இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் படித்த ரேங்க் ஹோல்டர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பக்கமாக சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த பக்கமாக EEE அண்டு ECE அண்ட் ஃபைனலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய ரேங்க் ஹோல்டரை அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹானர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளாஸ் ரூம் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ விசாலமாக காற்றோட்டமான வகுப்பறையாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அட்மின் பிளாக்ல இருக்கக்கூடிய டிராயிங் ஹாலில் தான் நிற்கிறோம். இதுதான் அந்த கேம்பஸோடைய டிராயிங் ஹால். நாம் இப்போ இந்த காலேஜுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸ் ரூமில் தான் இருக்கோம். கிளாஸில் இருந்து படித்த அலுமினி இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அலுமினி நெட்வொர்க் இந்த காலேஜுக்கு பயங்கரமாக இருக்குது. 11 இந்த கேம்பஸ் மணி கிளாக்ல இருந்து மணி அடிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது மெயின் பிளாக்குக்கு அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ். இங்கே எல்லாமே கிளாஸ் ரூம் இருக்குது. ரெகுலர் கிளாஸ் ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த ரெண்டு பக்கமே கிளாஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. உள்ளே நிறைய மரங்களையும் பார்க்க முடியுது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த காலேஜோடைய டிராயிங்க்கா. நீங்கள் ஃபஸ்ட் இயர் இந்த கேம்பஸை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட் இயரில் இந்த கிளாஸில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டிராயிங்க்காக. ஸோ அட்மின் பிளாக் போய்கிட்டே இருக்கு, எங்கே போகுது அப்படின்னு தெரியல. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இருக்கு மேலே? ஓகே, இந்த அட்மாஸ்பியரே ஒரு வைப்பாக இருக்குது. ஸோ பெருசாக எக்ஸாம் கால் மாதிரி நீளமாக பெரிய ஹாலை பார்க்க முடியுது. இது டிராயிங் கிளாஸ். இங்கே ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் யூஸ் பண்ணக்கூடிய டிராயிங் ஹாலாக இந்த ஹால் இருக்குது. அண்ட் சில காம்படிஷன் எக்ஸாமுக்கும் இந்த காலேஜ் வந்து கேம்பஸாக இருக்குது. இந்த கேம்பஸ் உள்ளேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பக்கமாக அண்ணா யூனிவர்சிட்டியோட ஜோனல் ஆஃபீஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ பார்க்குறது தான் EEE பில்டிங்லேயே செப்பரேட் லேபரேட்டரி அந்தந்த பில்டிங்கில் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் இந்த காலேஜோடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான மெட்டாலஜி லேப். நாம் இப்போ பார்க்குறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஒர்க் ஷாப், கேம் லேப், கம்ப்யூட்டர் எய்டட் மிஷின் லேப். இந்த பக்கமாக இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான லேத் ஒர்க் லேப். அண்ட் இந்த பக்கமாக வெல்டிங் அண்ட் அது ரிலேட்டடாக ரா மெட்டீரியல் மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய லேப். கரெக்ட் ப்ரோ? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை இன்டேக் 120 இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான லேப் மட்டுமே அதிகமாக இருக்குது பார்க்க முடியுது. மற்ற லேபை கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நிறைய லேப் இங்கே இருக்குது. இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஓல்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓல்டு தான். 73 இயர்ஸ் ஓல்டான லேப்லாம் எப்படி இருக்குமோ ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறது. ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேம்பஸாக தான் இந்த கேம்பஸ் இருக்குது. இந்த கேம்பஸ்க்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, பயங்கரமான ரெப்புடேஷன். 73 இயர்ஸ் ஆஃப் லெகசி. அண்ட் இந்த ஓல்டஸ்ட் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் காலேஜ். இதெல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு. ஒரு அஃபோர்டபுளான
காஸ்ட்டில் இன்ஜினியரிங் குவாலிட்டியாக இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே இருக்க பார்க்க முடியுது. நாம் இப்போ பார்க்குறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஹெச்எம்டி லேப். இது இந்த காலேஜுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபார்டரி. அண்ட் இந்த பக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்டை பார்க்க முடியுது. இந்த பக்கமாக ஒரு மினி கார் அண்ட் இந்த பக்கமாக ஒரு டிராக்டர். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே ஓனாக அவங்களே ரெடி பண்ண ப்ராஜெக்டை இங்கே பார்க்க முடியுது. அங்கே ப்ளூ கலர் தெரியுது லா காலேஜ் பில்டிங். சேம் இதே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஹைட்ராலிக்ஸ் லேப். ஓகே, ஓவராலாக மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இந்த கேம்பஸில் பார்த்த அளவுக்கு லேபார்டரியை நான் வேறு காலேஜில் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓல்டாக இருந்தாலுமே பட் எல்லா மிஷினுமே ஸ்டில் ஒர்க்கிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயே லேபில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ் ப்ரோ. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஏஆர் மெஷினரி லேப் அண்ட் இந்த பக்கமாக ரோபோட்டிக்ஸ் லேப். ஓவராலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபை பொறுத்தவரையில் போதும்னு சொல்கிற அளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பர்டிகுலராக வச்சுருக்காங்க. ஓகே, முருகப்பா ஹால் இந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்டோர் ஆடிட்டோரியம். ஸோ நீங்கள் கிளாஸ் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் இங்கே தான் நடக்கும். 15 days ஃபஸ்ட் இயர் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணுறவங்க ஓரியன்டேஷன் இங்கே தான் இருக்கும். அண்ட் ஈவெண்ட் ஃபங்க்ஷன் இது எல்லாமே நடக்கிறது இந்த காலில் தான் நடக்கும். ஏசிசிஇடி இந்த காலேஜுடைய பஸ் ஒரே ஒரு பஸ் டே ஸ்காலராக இந்த லொக்கேஷனில் சிவகங்கை லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு பஸ். இந்த காசு மொத்தத்தில் ஒரே ஒரு பஸ் மட்டும் தான். இந்த ஒரு பஸ் மூலமாக தான் இந்த சிவகங்கை ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் அது தவிர்த்து அவுட் சைட்லேயும் வெளியே பஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலேஜோடைய லைப்ரரி சைலண்ட் ஜோன் சீரியஸாக படிக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் பேர் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லைப்ரரியில் 65,000க்கு மேற்பட்ட புக் இருக்குது. அண்ட் 3,000க்கும் மேலே ஜேர்னல்ஸ். அண்ட் இந்த பக்கமாக டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஸோ நாம் இப்போ பார்க்குறது தான் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கான பில்டிங். அண்ட் இதுக்குள்ளேயே லேப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த பில்டிங் மற்ற பில்டிங்கில் இருந்து ரொம்ப நியூவாக இருக்க மாதிரி பார்க்க முடியும். பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பில்டிங்குமே சேம் ஒரே பில்டிங் தான். இந்த பில்டிங்கை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறமா அந்த பில்டிங்குமே பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா பில்டிங்குமே ஓரளவு நல்லாயிருக்கும். நாம் இப்போ பார்க்குறது இசி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒன் ஆஃப் தி லேப். ஓகே, நாம் இப்போ பார்க்குறது தான் இசி லேபுக்கான மேப். என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மட்டுக்கான எலக்ட்ரானிக் சர்க்யூட் லேபில் தான் நிற்கிறோம். ஓகே, நாம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பில்டிங் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ நாம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையில் லேப் 1, லேப் 2, லேப் 3 அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இது 3 ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர்லேயுமே இதே மாதிரி லேப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேப் இருக்குது 3 ஃப்ளோர்லேயுமே. ஒரு பவர்ஃபுல்லான பில்டிங் தான் இது. தன்னாட்சி அலுவலக கட்டிடம். அது ஹச்ஓஆல் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த கேம்பஸ் உள்ள பேப்பர்ஸ். அண்ட் அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கூட உங்கள் பேப்பர்ஸை நீங்களே கூட வாங்கி இங்கே பார்க்க முடியும். பார்க்குறது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லேப். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த லேபை ஒரு பேப்பருக்காண்டி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு கிளாஸ் ரூம் கட்டிடம். இது ரீசெண்டாக பில்டு பண்ண தமிழ்நாடு கவர்மெண்டால் பில்ட் பண்ண பில்டிங்ஸ். இங்கே கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கான பில்டிங். அண்ட் இதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸுமே இதே பில்டிங்லேயே செப்பரேட்டாக லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ 2 ஃப்ளோராக இந்த பில்டிங் அப்படிங்கிறது லொக்கேட் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட்னா இந்த கேம்பஸை பொறுத்தவரையில் கோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கேம்பஸ். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் கோர் சிஎஸ்சி இசிஏ ப்ரிஃபரன்ஸ் கூட எல்லா காலேஜ்லையுமே கொடுப்பாங்க. பட் இங்கே சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது தான் ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டுக்கான சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி பிளாக். இங்கே ஒரு 5 கோர்சஸ்க்கான பில்டிங் தனித்தனியாக அங்கங்கே செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் தான் இருப்பாங்க.
சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 2 பில்டிங் இருக்கு. இதுதான் மெயின் பில்டிங். ஸோ இதுதான் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் லேபார்டரி. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை டாப் ரெக்ரூட்டராக எல்என்டி இருக்கிறாங்க. பார்க்குறது தான் அழகப்பா காலேஜோடைய ஓப்பன் ஏர் ஆம்பி தியேட்டர். ஸ்போர்ட்ஸுக்கு இந்த கேம்பஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கேம்பஸ். ஃபுட்பால் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பக்கமாக கிரிக்கெட் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய பீச். இந்த பக்கமாக வனவிலங்குகள், மான், அப்புறமா மயில், பீக்காக்லாம் இந்த பக்கமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த டைம் எதையுமே பார்க்க முடியல. இதுதான் இந்த காலேஜோடைய இண்டோர் ஸ்டேடியம். ரீசெண்டாக நம்ம தந்தை பெரியார் காலேஜ் போயிருந்தோம். அங்கே இதே மாதிரியான ஒரு புது பில்டிங் ஆடிட்டோரியத்தை பார்த்தோம். அதே மாதிரியான சுமார் 8.25 கோடிக்கும் சுமார் 8 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்பில் தமிழ்நாடு கவர்மெண்டால் கட்டப்பட்டது தான் இந்த புது பில்டிங் ஆடிட்டோரியம். இந்த காலேஜோடைய பேஸ்கெட் பால் கோர்ட் அண்ட் அந்த பக்கமாக பேட்மிண்டனுக்கான கோர்ட்டுமே இருக்குது. ஓகே கேண்டீனை மறந்துட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவோம்னு நினச்சி. ஆனால் நானே அந்த கேண்டீனில் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத வீடியோவே நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாத்தையுமே விசிட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பேசிவிட்டு வீடியோவோட எண்டில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதில் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ண நினைக்கிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோட எண்டில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் பேர், நீங்கள் அழகப்பால என்ன கோர்ஸ் எந்த இயர் பண்ணுறீங்க? என் பேர் வந்து அஜித் குமார். நான் ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள்? என் பேர் முகமது இஸ்மாயில் சேட். நான் 3rd இயர் சிவில் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ கானஸ்ட்டு சொல்லுங்கள், எங்கள் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்ட்ரிக்டாக இருக்கா, ஜில்லாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது? கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே எங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் என்ன ஒரு ஃபீட்பேக்னால் நம்ம சிட்டி எக்ஸ்போசர் கிடைக்காது. கொஞ்சம் ஒரு சில்லான கிளைமேட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ட்ரீஸ்லாம் நாங்கள் இங்கே பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப கூலஸ்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் மதுரை. நான் ராமநாதபுரத்தில் வந்தேன். ராமநாதபுரம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து 3rd இயர், நீங்கள் 4 இயர்ஸ் முன்னாடி இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணிங்க, நீங்கள் 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ இப்போ குட் டிசிஷனை ஃபீல் பண்ணுறீங்களா இந்த கேம்பஸ் சூஸ் பண்ண? அஃப்கோர்ஸ். ஆமாம், அஃப்கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த கேம்பஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? லெகசி 73 இயர்ஸ் ஆஃப் லெகசி, இந்த கேம்பஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், யூனிக்கான விஷயம்? ஆக்சுவலாக இங்கே உள்ள மெயின் பில்டிங் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. அதோட ஆர்கிடெக்டை பார்த்தாவே தெரியும். நான் ஒரு சிவில் இன்ஜினியராக அதை நினச்சி ஒரு பெருமைப்படுறதா இருக்குது. கேம்பஸே ரொம்ப நல்லா இருக்கும், அட்மாஸ்பியர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ டீச்சிங் அண்ட் ஃபேக்கல்ட்டி எந்த மாதிரி இருப்பாங்க? ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா? டீச்சிங் கரிக்குலம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸ்டாஃப் எல்லாமே வெரி சப்போர்ட்டிவ். நமக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் ரொம்ப எப்போயுமே கேட்டால் அக்சஸ்பிளாக இருப்பாங்க. நமக்கு எது ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும்னாலும் சரி, பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு ஈவன் நம்மகிட்ட அமௌண்ட்டே இல்லைனாலும் கூட அவங்க கேட்டால் கூட தர அளவுக்கு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட்டிவ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. பிளேஸ்மெண்ட் நீங்கள் ஃபைனல் இயர். ஸோ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிவில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் உங்கள் சீனியர் சிவிலில் என்ன ஆவரேஜ் பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்கும்? பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் படி பார்த்தாங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஃபைனல் இயர் என்ட்ரு ஆயிருக்கோம். ஸோ இப்போ தான் பிளேஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக எங்கள் சீனியர்ஸ் வந்து 4 to 5 LPL பிளேஸ் ஆனவங்க இருக்காங்க. மினிமம் 90% ஆஃப் த பிளேஸ் ஆயிடுவாங்க. பர்சன் வந்து பிளேஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சிவில் படிச்சுட்டு இருக்கும்போது. கவர்மெண்ட் ஜாப், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஒன் குட் திங் அண்ட் ஒன் பேட் திங் அபவுட் திஸ் காலேஜ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? ஓகே சார். என்னோட பேட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி எக்ஸ்போசர் இங்கே கிடைக்காது. நம்ம இந்த சென்னையில் படிக்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் படிக்கிற மாதிரி இங்கே இருக்காது. பட் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்டல் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப கம்மியான செலவில் படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? சஜஷன் ஆர் அட்வைஸ்? அட்வைஸ், நல்ல காலேஜ் ரொம்ப. ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நேச்சுரலாக இருந்துச்சு, அப்படி சொல்லலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஹாய் சிஸ்டர். ஹாய். ஓகே. உங்கள் பேர், நீங்கள் என்ன கோர்ஸ் அண்ட் எந்த இயர் பண்ணுறீங்க? நான் கீர்த்தனா. நான் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன், இசி டிபார்ட்மெண்ட்டு. என் பேர் ப்ரீத்தி. நான் 3rd இயர் ஃபைனல் இயர் இசி படிக்கிறேன். இந்த காலேஜ் தான். ஓகே.
ஸோ ஒய் அழகப்பா காலேஜ் எதுக்கனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? கவர்மெண்ட் காலேஜ்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருந்தது செகண்ட் ஆப்ஷனில் இதுதான் ஜிசிடி போட்டோம். பட் இருந்தாலும் அப்லோட் கிடைக்கும்போது எனக்கு அழகப்பா தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால இது போட்டேன். நான் ஆல்ரெடி திருச்சியில் படித்தேன். நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணோம். எதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக இங்கே சூஸ் பண்ணோம். ஓகே, இது இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கேம்பஸ் ரைட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஓவரால் இங்கே கேம்பஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது, சரி அதனால் நிறைய எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் மூவிஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் வந்தோம். இருந்தாலுமே அதே மாதிரி சீனியர்ஸோட ராகிங் எதுவுமே இல்லாமல் இங்கே இந்த கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தளவு எல்லாமே வந்து அலுமினி சீனியர்ஸ் தான். ஸ்டாஃப்ஸை மீறி நாங்கள் ஏதாவது ஹெல்ப் ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா சீனியர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அலுமினி, அதனால எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப 3 வருஷமும் ஜாலியாக போச்சு. இப்போ ஃபைனலி வந்துவிட்டோம். கேம்பஸ் ட்ரைவ் இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான். ரொம்ப கேம்பஸ் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, சிஎஸ்சிக்கான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லேப் ஃபெசிலிட்டிஸ் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இது கம்ப்யூட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் வேறு வரப்போகுது. ஸோ சிஎஸ்சிக்கு ரொம்ப வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஐடிஸ் எல்லாமே அவங்க ரொம்ப இதை யூஸ்ஃபுல்லாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, சிஎஸ்சியில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன அண்ட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன? உங்கள் சீனியரோட பேக்கேஜ் தெரிஞ்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஜோஹோ தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். ஜோஹோவில் 7 LPL வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஜோஹோ, ஹெச்எல், இன்ஃபோ நிறையா இது இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பஸில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பிளேஸ்மெண்ட்டு நாங்கள் இப்போ 3 வருஷமாக ஜாலியாக இருந்துட்டு ஃபைனல் இயர் வரும்போது அதை பற்றி தெரியுது. பட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்லேருந்தே அதோட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கணும் எப்போயுமே பிளேஸ்மெண்ட்டோட. அப்போ தான் நம்ம ஒரு பெட்டர் ஜாப்போட போக முடியும். அந்த இது கனெக்டிவிட்டியோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும். ஸோ ஃபைனல் இயரில் தான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருந்தால் நல்லா. அப்பயும் இருந்துச்சு. பட் எங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் எதுவுமே இல்லை. இப்போது ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போகணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயோ வீக்ஸ்லேயோ அது கட் ஆயிடுது. ஸோ அது எதுவுமே இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து நம்ம இது பிளேஸ்மெண்ட்காக தனியாக எப்பயுமே கொடுக்கணும். அதுக்கூட இது கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான், இம்பார்ட்டன்ஸை. தேங்க்யூ, தட்ஸ் ஆல் தி பெஸ்ட். ஐ எம் அபிராஜ் ஃப்ரம் நாமக்கல், ட்ரிபிள் இ ஃபைனல் இயர். ஓகே, நீங்கள்? தினேஷ் ஃப்ரம் விழுப்புரம், ட்ரிபிள் இ ஃபைனல் இயர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமே ஃபஸ்ட் இயர் இப்போ சூஸ் பண்ண நினைக்கிறீங்களா அவங்களுக்காக தான். ஸோ இப்போ இந்த காலேஜ் உள்ளே வரவங்களுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க? அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் உள்ளே வரவங்களுக்கு? இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும். மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணல ஃபீஸும் லோவாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸ்டாஃப்ஸும் நல்லா டீச் பண்ணுவாங்க. நல்லா குட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ ரேகிங் ஃப்ரீ கேம்பஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஆன்டி ரேகிங் கமிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு சீனியர் தான் ஃபுல்லாமே கைட் பண்ணுவாங்க. அந்த ரேகிங்கில் எதுவுமே இருக்காது. சீனியர் ஜூனியர் பாண்டிங்லாம் இருக்கும். இங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் ஒரு டேஸ் கலர்? ஹாஸ்டல். ஹாஸ்டல். ஓகே, ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், ஹாஸ்டல் ஃபுட் ஒர்த்தா அப்படிங்கிறத? பே பண்ணுற ஃபீஸ்க்கு மெஸ் பில்க்கு ஒருத்தாங்க. ஓகே, மெஸ் பில் எவ்வளோ இருக்கும் அண்ட் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் இயர்லி? மெஸ் பில் வந்து மந்த்லி அரௌண்ட் 2000 வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இயர்லி 5000 to 6000 வரும். காலேஜ் ஃபீஸ் 8000லேருந்து 10,000 அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் கம்யூனிட்டி வாரியான இந்த மாதிரி சில ஸ்காலர்ஷிப் இருக்குது. ட்ரிபிள் இ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன இருக்குது? ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். உங்கள் சீனியர் இந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்காங்க லாஸ்ட் இயர்? மேக்ஸிமம் 8 LPA, மினிமம் 2.5 to 3. மினிமம் 2.3. ஸோ அகடாமிக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்கள் கேம்பஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க, அந்த எக்ஸ்போசர் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு காலேஜில் நிறையா கிளப்ஸ் இருக்குது. சோஷியல் ஃபஸ்ட் இயர்ஸ்க்குன்னு பார்த்தா ஃப்ரெஷர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அதை தாண்டி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ரோட்டராக்ட், லியோ அந்த மாதிரி கிளப்ஸும் இருக்குது. எக்ஸ்ட்ரா எனக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மீடியா கிளப், முத்தமிழ் மன்றம், நிறையா இந்த மாதிரி கிளப்ஸ் இருக்குது. இப்போ ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது? லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது ஷேர் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக நல்ல ஃபேக்கல்ட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. நிறைய லேப்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜில் எஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ வி ஆர் பில்டிங் கார்ட்ஸ் அண்ட் கெட்டிங் இட் ஃபார் நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் இயர் காம்படிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். வி செக்யூர்டு 21st place in the நேஷ்னல் லெவல் காம்படிஷன். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப சீனியர் ஃப்ரெண்ட்லியான கேம்பஸ். உங்களுக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஹெசிடேட்டே பண்ண வேணாம், ரேகிங் இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்க சீனியர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரப்பயே கிளப்ஸ் லைக் ஃப்ரெஷர்ஸ் அசோசியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஐம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தட். அண்ட் இனிஷியலாக வந்து உங்களை
ஃபீல் ஃப்ரீயாக பண்ண வச்சு உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறதுக்கு வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் அண்ட் உங்களுக்குன்னு காம்படிஷன்ஸ் வச்சு அண்ட் உங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி அப்ஸ்கில் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியஸ் மென்டர்ஸ் கைட்ஸ் அண்ட் அலுமினி சப்போர்ட்டும் நிறைய இருக்குது அண்ட் அலுமினி கிட்ட கான்டாக்ட் ஏற்படுத்தி உங்களை அப்ஸ்கில் பண்ணி நீங்கள் இன்னும் உங்கள் ஃப்யூச்சரை பிரைட் ஆக்கிறதுல வந்து சீனியர்ஸாக நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். காட் இட். ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். ஓ, சென்னை. ஓகே. ஸோ டயர் 1 சிட்டிலேருந்து இப்போ ஒரு டயர் 3 டவுனில் படிக்கிறீங்க, காரைக்குடி. ஸோ எப்படி ஃபீல் பண்ணி இந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு அப்படி ஓகே ஆகிட்டு அடாப்டிவ் ஆகிட்டீங்களா அதுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, லைக் த ஃபர்ஸ்ட் 3 to 4 months. அண்டு அதுக்கப்புறம் வந்து திஸ் பிளேஸ் மேக் ஃபர்கெட் அபவுட் மை ஹோம். லைக் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியான சீனியர்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க அட்மாஸ்பியராக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால அந்த சேஞ்சிங் ஃபேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணுறது சிட்டிலேருந்து வந்து கொஞ்சம் அடாப்டிவாக கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஆகலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டயர் 1 டவுன்ஸ்லேருந்து இங்கே வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபேஸ் சேஞ்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த என்விரான்மெண்ட் வந்து உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் வந்து கொஞ்சம் ஈஸியாக்கிடும். ஸோ மெக்கானிக்கல் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன இருக்கும் ஹையஸ்ட்? எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்க மெக்கானிக்கல்? கண்டிப்பாக மெக்கானிக்கல் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 பேட்ச் வந்து அரௌண்ட் 66 ஆஃப் தம் பிளேஸ்ட் அண்ட் டயர் 1 கம்பெனிஸ் லைக் எல்என்டி, டெல்ஃபி டிவிஎஸ் அண்ட் செயின்ட் கோபைன் ஆல் ஆர் கம்மிங் இன். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் எஃபர்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம். பேக்கேஜஸ் அரவுண்டு 7 to 6 மேலே தான் டயர் 1 கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஈஸியாக உங்களோட எஃபர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிடணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் பேக்கேஜ் ஏதாவது நம்பர்ஸ் மைண்டில் இருந்து சொல்லுங்கள். லைக் ஐம் எய்மிங் அரவுண்ட் ஒரு 5.6 மேலே அதான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே. அப்படிதான் வெட்டிகளா? நீங்கள் ஏசி சிட்டியில் என்ன கோர்ஸ் அண்ட் எந்த இயர் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து சிஎஸ்சி ஃபைனல் இயர்ஸ். ஓகே, எல்லாருமே சிசி. எல்லாருமே சிஎஸ்சி. ஓகே, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் கடலூர் ஃப்ரம் கவிதா. நீங்கள்? கரிஷ்மா ஃப்ரம் காரைக்குடி. வர்ஷினி ஃப்ரம் சிவாங்கி. நான் ருக்ஷானா ஃப்ரம் காரைக்குடி. எதனால் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க? ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. சரி, ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் காலேஜ். பட் ஒய் உங்கள் பர்சனலாக உங்களுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் எனி சம்திங்? அப்படின்னா இல்லை, கவுன்சிலிங் போட்டோம் சார். அது இல்லாமல் இது கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். டாப் காலேஜஸில் இதுவும் ஒன்று வருது. ஆமாம் சார், கவர்மெண்ட் காலேஜஸில் இது ஃபீஸ் அப்புறம் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனுங்கிறனால லோக்கல்லே இருந்துச்சு ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜுங்கிறனால சூஸ் பண்ணோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுக்கு இந்த கேம்பஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுங்கள். யூனிக்கான விஷயம் அவுட் சைட் பீப்பிள் எங்களுக்குலாம் தெரியாத விஷயம். லெகசி 73 years ஆஃப் லெகசி இங்கே யூனிக்கான விஷயம் எங்களுக்குலாம் தெரியாத விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் சார். மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த காலேஜ் வந்து டிபார்ட்மெண்ட் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷர்ஸ் கிளப்லாம் இருக்குது, அதனால் இந்த ரேகிங் அதெல்லாம் இருக்காது. ஸோ அது யூனிக்காக இருக்கும். சீனியர்ஸ் கைடன்ஸ் நிறையா இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் செல்ஸும் நல்லா. எனக்கு அப்படி எதுவும் தெரில, வந்தோம் படித்தோம் போனோம், அவ்வளோதான். ஸோ குட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா அந்த கேம்பஸ் சூஸ் பண்ணது? இல்லை ரிக்ரெட்? நோ நோ ரிக்ரெட்ஸ். நோ ரெகுலர். ஓகே, ஹாஸ்டல் யாராவது ஹாஸ்டல் இருக்கீங்களா? நான் ஹாஸ்டல் ஹாஸ்டல் இல்லை டேஸ் காலேஜ். டேஸ் காலேஜ். ஓகே. ஸோ ஆனஸ்ட் சொல்லுங்கள், ஹாஸ்டல் ஃபுட் ஒர்த்தா அப்படிங்கிறது? சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரே ஃபுட்டே வந்து 3 இயர்ஸாக சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். எல்லாமே என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க? சிஎஸ்சி. ஓகே, சிஎஸ்சியில் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன? ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன உங்களோட? ஹையஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச 8 lakh per annum. ஆவரேஜ் 3 LPA 3.5. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும் அப்படின்ட்டு? நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறோம், கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடன்ஸ். நாங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும், எல்லாம் எங்கள் கையில் தான். ஓகே, சிஎஸ்சி ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். உங்களுடைய காலேஜில் சிஎஸ்சி சூஸ் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் சஜஷன் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூஷன் வந்து படிக்கலாம். பட் நீங்கள் வந்து எப்படி செல்ஃபாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோடதெல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அகாடமிக்ஸோட அப்படின்னு. சீனியர்ஸோட நிறைய காண்டாக்ட் இருந்தால் அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் செல்ஸ்க்கும் ஓனாக ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் டைமில் படிக்காமல் கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டா எங்களை மாதிரி இப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ளேஸ் ஆகலாம். ஓகே, ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின். இந்த ஒரு விஷயம் இந்த கேம்பஸில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் உங்களோட பாயிண்ட் எப்படி? சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன் வந்து எங்கள் செட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வர ஜூனியர்ஸுமே இன்ட்ராக்ஷனோட இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ண சொல்லி. பெருசாக
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜுங்கவும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வர மாதிரி மற்ற ப்ரைவேட் காலேஜ் மாதிரி இல்லை. ஸோ டாப் கம்பெனிஸும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் Tier 1 கம்பெனிஸ் இங்கே விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஓகே, ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓவரால் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த கேம்பஸை ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நம்மளால் முடிஞ்சுது. அந்த ரொம்ப லேட்டாக கொடுத்தாலுமே இந்த கேம்பஸ் இன்னைக்கு விசிட் பண்ணதில் ஹாப்பி. அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இந்த கேம்பஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணது நிறைய விஷயம். ப்ரோ சைடு சொல்ல போனால் இது 1952 ஸ்டார்ட் பண்ண ஒரு ரிச் லெகசி கேம்பஸ். இதை ப்ரோஸில் எடுத்துக்கலாம். அண்ட் அட்டானமஸ் கேம்பஸ் நிறைய பேர் அட்டானமஸ் கேம்பஸை விரும்புவீங்க. அண்ட் ரொம்ப லிபரலாக இருக்கும், படிக்கிறதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் கரிக்குலமும் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ அட்டானமஸ் கேம்பஸ் அண்ட் அனானிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்டான. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபீஸ் அஃபோர்டபுள். ஒரு 8Kலேருந்து 10Kல செமஸ்டர் ஃபீஸ். அண்ட் இயர்லி ஃபீஸே வந்து ஒரு 10Kலேருந்து 8K வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த கேம்பஸில். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜுக்கு ஒரு பெரிய டேக் வேல்யூ இருக்குது. அலுமினி நெட்வொர்க் நல்லாவே இருக்குது. இந்த காலேஜில் பில்ட் பண்ண நிறைய பில்டிங், புது பில்டிங், நம்ம பிளாக்ல பார்த்த நிறைய பில்டிங் அலுமினி, இந்த காலேஜோட அலுமினி பில்ட் பண்ணது. அண்ட் அலுமினி நெட்வொர்க் சூப்பராக இருக்குது. இந்த காலேஜோடைய அலுமினி வந்து டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டர்பனராகவும் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேக்கல்ட்டி எல்லாருமே வெல் நாலேஜபிள். மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி வந்து PhD ஹோல்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக 15 to 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்ட்டி தான். அண்ட் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் அண்ட் ஈஸிலி ரீச். நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான டிஸ்டன்ஸில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கான் சைடு பார்க்க போனால் நானும் ஃபீல் பண்ணுறது அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, ஒரு Tier 1 சிட்டிலேருந்து ஒரு Tier 3 டவுனான காரைக்குடிக்கு வரீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில், ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸில் குவாலிட்டியான இன்ஜினியரிங்கை ஒரு ரூரல் ஏரியாவில் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட் சாலிடான பிளேஸ்மெண்ட் இருக்குது ECE அண்ட் CEC டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் கோர்லேயுமே நல்லா இருக்குது. அண்ட் சிவிலில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரியான சில ரிவ்யூஸ்லாம் மிக்ஸ்டாக நான் கேள்விப்படுறேன். அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் நம்பர் வைஸ் பெருசாக இல்லை, ஹையஸ்ட் பேக்கேஜும் நம்பர் வைஸ் பெருசாக இல்லை. பட் டீசெண்டான பேக்கேஜ், டீசெண்டான கம்பெனிஸ் இந்த கேம்பஸை விசிட் பண்ணுறாங்க. ஒன்று சாலிடான பிளேஸ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கலாக நல்லா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் சீரியஸாக படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த காலேஜ் பற்றி ஒப்பீனியனை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அலுமினி நெட்வொர்க் இந்த காலேஜுக்கு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்க அவங்களோட ஷேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு காலேஜ் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். எந்த காலேஜ் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பில்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டின நிறைய பில்டிங் வந்து அலுமினி கட்டி கொடுத்த பில்டிங் தான். 12 lakhல கேண்டீன் ஒரு 12 lakhல அண்ட் 4 lakh 5 lakh 7 lakh 15 lakh அப்புறம் நிறைய ஸ்க்ரீன். அது பத்தாததுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்டார்ட் அப்பில் ஐடியா இருந்தாலுமே அதுக்குமே அலுமினி வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி பண்ணுறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த கேம்பஸில் மட்டும் தான் அலுமினி நெட்வொர்க் பற்றி நான் இந்த அளவு பாசிட்டிவாக கேள்விப்படுறேன். ப்ளீஸ் இந்த காலேஜோட அலுமினி நீங்கள் பார்த்துருந்தீங்க ப்ளீஸ் ஒரே ஒரு கமெண்ட் கொடுங்க. ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அது பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.